கைஸ், வெல்கம் டு த டிபிசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடுதலை படத்தோட இரண்டாம் பாகத்தில் இருந்த ஒரு கேரக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட முதல் பாகம் வந்திருந்தப்ப விஜய் சேதுபதி அவர்கள் பெருமாள்ன்ற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தார். அது புலவர் கலியபெருமாள் அவர்களோட வாழ்க்கையில் ஒத்து போகிறதா நிறைய பகுதியிலிருந்து பேச்சு அடிபட்டுச்சு. ஏன்னா அது அந்த படத்தில் பெருமாள்ன்ற கேரக்டர் எல்லாரும் வாத்தியார் அப்படின்னு தான் அழைப்பாங்க. புலவர் கலியபெருமாள் அவர்களை மக்கள் எல்லாரும் வாத்தியார் அப்படின்னு தான் அழைச்சிருக்காங்க. யார் இந்த கலியபெருமாள்? 1924ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி பிறந்த இவர் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக மக்கள் நலனுக்காகவும் சமூகத்தில் இருக்க சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடின ஒரு தமிழ் தேசிய போராளியாக வளர்ந்திருக்கார். சவுந்தர சோழபுரத்தில் தன்னோட பள்ளி கல்வியை தொடங்கின இவர் மயிலத்தில் உள்ள சிவஞான பாளைய சுவாமிகள் கல்லூரியில் தமிழ் வழி கல்வியிலே இணைகிறார். அங்கே கல்லூரிக்குள்ளேயே நிறைய சாதிய ஒடுக்குமுறைகளை பார்த்து இவர் வெகுண்டு எழுகிறார். உதாரணத்துக்கு பிராமண மாணவர்கள் இருக்கிற விடுதிக்குள்ளே மற்ற பிற மாணவர்கள் செல்லக்கூடாது, இந்த மாதிரி பல ஒடுக்குமுறைகள் இருந்திருக்கு. இதுக்கு எதிராக போராடினவர் புத்துலக சிற்பகம் அப்படின்ற ஒரு மாணவர் அமைப்பை ஏற்படுத்தி மாணவர்களை ஒன்று திரட்டி போராடி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு தமிழில் புலவர் பட்டம் பெற்ற இவர் ஒரு பள்ளி ஆசிரியராக தன்னோட பணியை தொடங்குகிறார். தன்னோட சமூக பணிகளுக்கும் தன்னோட போராட்டங்களுக்கும் இந்த ஆசிரியர் பணி ஒரு தடையாக இருக்கிற காரணத்தினால அந்த ஆசிரியர் பணியை வேணாமல் விட்டுட்டு முழு நேர மக்களுக்கான போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிறார். அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய இடங்களுக்கு சொந்தக்காரர்கள் இருந்த பண்ணையார்கள் விவசாயிகளுக்கு சரியான ஊதியம் வழங்காமல் இருக்கிறது, பெண்களுக்கு சரியான இடங்கள் அமைச்சு கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்கு எதிராக குரல் கொடுத்து போராடின இவர் இரவோட இரவாக மக்களையும் தன்னுடைய தோழர்களையும் திரட்டி கொண்டு போய் நெல்லை அறுவடை பண்ணி கிராம மக்களுக்கு பிரித்து கொடுத்திருக்காரு. பெண்ணடம் பகுதியில் சர்க்கரை ஆலைக்கு எதிராக நடந்த பல்வேறு போராட்டங்களை இவர் தலைமையேற்றி நடத்தியிருக்கார். இந்தியா இந்திய இராணுவத்தை அமைதிப்படை என்ற பேரில் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த அமைதிப்படை அங்கே போனால் அது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மாறும்ன்ற ஒரு முடிவு எடுக்கிறவங்க ஆயுத போராட்டத்தை கையில் எடுக்கிறார். இது அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக ஒரு ரயில்வே பாலத்தை கொண்டு வச்சு தவிர்க்கிறதுக்கு இந்த அமைப்பை திட்டமிட்டுறாங்க. அந்த அமைப்பு ஒரு 3 குழுக்களாக பிரிந்து ஒரு குழு ரயில்வே பாலத்தை கொண்டு வச்சு தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு குழு பொதுமக்கள் யாரும் அந்த வழியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், 3வது குழு அந்த வழியில் அந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு ரயில்களும் வந்துவிடக்கூடாதுன்றதை பார்த்து இதை செயல்படுத்த தொடங்குறாங்க. அதிகாலை சரியாக ஒரு 3 மணி அளவில் ரயில்வே பாலம் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்பாராத விடமாக 4:30 மணி அளவில் அந்த வழியில் ஒரு பயணிகள் ரயில் விபத்துக்குள்ளாகுது. ஒரு 26 பேர் அதில் மரணம் அடைஞ்சிடுறாங்க. ஒரு 100 பேருக்கு மேலே பலத்த படுகாயம் அடைகிறாங்க. இது எதிர்பாராத விதமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தவங்க தங்களோட தற்காப்புக்காக ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. 1970ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி சவுந்தர சோழபுரத்தில் இவருக்கு சொந்தமான தோப்பில் தற்காப்புக்காக வெடிகுண்டுகள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விடமாக ஒரு குண்டு வெடித்து அங்கே வெடி மருந்து தயாரிச்சுக்கிருந்த ஒரு 3 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க. அங்கே கண்காணிப்பில் இருந்த திரு கலியபெருமாள் அவர்களும் பலத்த காயங்களோட உயிர் தப்புறார். இறந்த 3 இளைஞர்களின் உடலையும் அந்த இடத்துலேயே அவர் அடக்கம் பண்ணிட்டு அவர் தலைமறைவாகிறார். 1971இல் கலியபெருமாளும் அவருடைய மகன்களும் கைது செய்யப்படுறாங்க. 1972ஆம் ஆண்டு காவல்துறையை உளவாளியாக இருந்த ஐயம்பெருமாள்ன்றவரோட கொலை வழக்கில் கலியபெருமாளுக்கும் அவருடைய மூத்த மகன் வள்ளுவனுக்கும் தூக்கு தண்டனையும், அவருடைய இளைய மகன், அவருடைய தம்பிகள், அவருடைய மனைவி மற்றும் மனைவியின் தங்கை போன்றோருக்கு ஆயுள் தண்டனையும் இழுத்து கடலூர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. பின்னர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வள்ளுவனுக்கு ஆயுள் தண்டனையும் கலியபெருமாளுக்கு அதே மரண தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்படுகிறது. கலியபெருமாளை மரண தண்டனையிலிருந்து மீட்க பலரும் போராடி கையெழுத்து இயக்கம் நடத்தி அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த வி கிரிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 1973ஆம் ஆண்டு கலியபெருமாளின் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குடியரசுத் தலைவர் குறைக்கிறார். 1981ஆம் ஆண்டு டெல்லியை சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவர் சிறையில் இருந்த கலியபெருமாளையும் அவர்கள் குடும்பத்தினரை சந்தித்து பிறகு மனித உரிமை ஆர்வலர்களை ஒன்று திரட்டி இந்திய உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்கிறார். அதன் தொடர்ச்சியாக சில ஆண்டுகள் கழித்து எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் கலியபெருமாள் விடுதலை செய்யப்படுறார். 2007ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி கலியபெருமாள் அவர்கள் தன்னுடைய 83வது அகவையில் மரணம் அடைகிறார். அவருடைய தோப்புல குண்டு வெடிப்புல உயிரிழந்த 3 இளைஞர்கள் அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்துல இவருடைய உடலும் அடக்கம் செய்யப்படுது. அந்த இடம் இன்றும் தென்னஞ்சோலை செங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. கலியபெருமாள் அவர்கள் 2006இல் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை மக்களின் துணையோடு மரணத்தை வென்றேன் என்ற ஒரு நூலாக எழுதியுள்ளார். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமான மேதகு படத்தின் 2ஆம் பாகத்தில் ஒரு காட்சியில் சிறையில் இருக்கும் பிரபாகரனுக்கு கலியபெருமாள் அவர்கள் கருத்தியல் ஆலோசனை வழங்குவது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. என்னதான் விடுதலை படத்தோட 2ஆம் பாகம் ஆரம்பிக்கையில் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இது இந்த கதை முழுவதும் கற்பனையே, இது யாருடைய சொந்த வாழ்க்கையின் குறிப்பிடணும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலும், அந்த படத்தில் காமிக்கப்பட்ட ரயில் குண்டுவெடிப்பு சம்பவமாகட்டும், குண்டு தயாரிக்கும் போது ஒரு 3 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவமாகட்டும், இது எல்லாமே கலியபெருமாள் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தோட ஒத்துப்போகுது. சினிமா நடிகர்களையும் சினிமாவையும் கொண்டாடுற இன்றைய காலகட்டத்தில் இவரை போன்ற போராளிகளை நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? இதே போன்று மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.